ஸ்ரீமதி நியூஸ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திருமயம் அருகே குளிப்பிரையில் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ். ரகுபதி அவர்கள் கலந்து கொண்டு பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே குளிப்பிரையில் அரசு உதவி பெறும் சித ராமநாதன் செட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசின் விலையில்லா இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ். ரகுபதி அவர்கள் குளிப்பிரை மற்றும் நச்சாந்துப்பட்டி ஆகிய 2 பள்ளிகளுக்கும் 16,38,200 மதிப்பிலான 342 154 பெண்கள் 188 ஆண்கள் மிதிவண்டிகளை பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் குளிப்பிரை பள்ளியின் தாளாளர் திரு மீனாட்சி சொக்கலிங்கம், தலைமை ஆசிரியர்கள் செல்வமணி, கணேசன் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர்கள், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் உடன் இருந்தனர். இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியருக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமாள் அவர்கள் பொன்னாடை அணிவித்து பாராட்டுகிறார்கள். அதைத் தொடர்ந்து நச்சாந்துப்பட்டி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய குளிவிரை எம்சிடிஆர் ராமநாதன் செட்டியார் மேல்நிலைப் பள்ளியிலே 213 மாணவ மாணவியர்களுக்கும், நச்சாந்துப்பட்டி ராமநாதன் செட்டியார் மேல்நிலைப் பள்ளியிலே 129 மாணவ மாணவியர்களுக்கும் ஆக 342 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்குகிற இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதிலே நாங்கள் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த குளிவிரையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சிறு வயதிலிருந்தே நாங்கள் பழகிய ஊர். இங்கே இந்த பள்ளிக்கூடம் கட்டுகிற காலத்திலிருந்து பார்த்தவர்கள், திறப்பு விழாவிலேயும் கலந்து பார்த்து ரசித்தவர்கள். எனவே அதிலிருந்து வருகிறோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த பள்ளியோடு நாங்கள் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்போம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சகோதரர்கள் தாளர்களுக்கு நடத்துகிற பள்ளி தான் இந்த பள்ளி. அவர்கள் நல்ல முறையிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கல்வி பயில வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு ஒற்றுமையோடு சிறப்பாக இந்த பள்ளியை நடத்தி வருவது பாராட்டுதலுக்குரிய ஒன்றாகும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு மிதிவண்டி வழங்குகிற நிகழ்ச்சி என்று சொன்னால் அந்த விலையில்லா மிதிவண்டி எதற்காக வழங்கப்படுகிறது என்பதை மாணவ மாணவியர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ இந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு ஊரிலிருந்து நிச்சயமாக 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். இன்னும் பக்கத்து ஊர்லேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் செவலூரோ, கோவலூரோ, பனைப்பட்டியோ மற்ற பகுதிகளிலிருந்து படிக்கக்கூடிய மாணவியர்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு 3-4 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் பேருந்தில் மட்டும்தான் வந்து செல்ல முடியும். நடந்து வந்து போனால் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். எனவே இந்த கால அவகாசத்தை எல்லாம் கருத்திலே கொண்டோம். அதே நேரத்திலே மாணவ மாணவியர்களுக்கு அவர்களுக்கு படிப்புக்கு கூடுதலான நேரத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும், அவர்களுக்கு ஒரு உடற்பயிற்சியாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் வழங்கப்பட்ட திட்டம்தான் இந்த மிதிவண்டி வழங்குகிற திட்டம். எனவே இது சும்மா அரசாங்கம் தரவில்லை.
உங்களை யோசித்து உங்களுக்கு எதெல்லாம் இதனால் நன்மை கிடைக்கிறது என்பதை உணர்ந்து இந்த அரசாங்கம் உங்களுக்கு இந்த விலையில்லா மிதிவண்டிகளை தருகிறது. அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உடற்பயிற்சியாக இருக்கட்டும், குரூப் ஸ்டடியாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் உங்களுக்கு எல்லா பலனையும் தரக்கூடியதாக இது அமைய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டோம். அந்த நிகழ்ச்சி என்பது புதுக்கோட்டை நகரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மாணவ மாணவியர்கள் சென்று வருவதற்காக புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அந்த பள்ளிகளுக்கு கட்டணம் இல்லாமல் மாணவ மாணவியர்களை அழைத்து செல்லுகிற திட்டம். அது இன்றைக்கு புதுக்கோட்டையில் நடைபெற்றது மிகுந்த வரவேற்பையும் பாராட்டுதலையும் பெற்றிருக்கிறது. மொத்தம் 11 பேருந்துகள் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பொன்னமராவதி, அரிமளம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நிச்சயமாக நம்முடைய இந்த பகுதியையும் சேர்த்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் அதில் பயன்பெறத்தக்க அளவுக்கு நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு பேருந்து வசதியையும் கூடுதலாக பள்ளி நேரத்தில் மட்டும் தருவதற்கு ஏற்பாடு செய்வோம். ஏன்னா காலையில் பள்ளிக்கூடம் திறக்கிற அந்த டயத்துக்கு வரும், மாலையில் அந்த பள்ளிக்கூடம் விழுந்து நீங்கள் வீட்டுக்கு செல்கிற பொழுது அந்த பேருந்து உங்களை வந்து அழைத்து செல்லும். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் அது இன்றைக்கு புதுக்கோட்டையில் முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டத்தையும் யோசித்து துவங்குகிறார். சரியா தப்பா? எந்த திட்டமாவது வேற எந்த மாநிலத்திலேயாவது இருக்கா? உங்கள் சொந்தக்காரங்க கர்நாடகாவிலேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ குஜராத்திலேயோ அல்லது நீங்கள் அங்கே சுற்றுப்பயணமோ போயிருந்த போது அங்கே இருந்தவர்கள் யாரையாவது கேளுங்க, கட்டணம் இல்லாமல் மகளிர் விடையில் பேருந்து இருக்கா? மகளிர் உரிமை தொகை இருக்கா? அரசு பள்ளியிலோ அரசு பள்ளியிலே படித்து விட்டு வருகிற மாணவ மாணவியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகிற திட்டம், உதவித்தொகை வழங்குகிற திட்டம் உண்டா? புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அதே போல் நம்முடைய கிராமத்து தாய்மார்கள் காலையில் 7 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. சரியா தப்பா? சொல்லுங்கம்மா. அப்போ உங்களுடைய தம்பி தங்கைகள் 5வது வரை படிக்கின்றவர்கள் அவர்கள் வந்து சரியாக சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அவங்களால போக முடியாது, சமைச்சு வச்சுட்டு போக முடியாது. அவங்க 6-6:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவசரமாக குளித்து விட்டு வேலைக்கு செல்ல வேண்டும். எனவே பல குழந்தைகள் தொடக்கப்பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது 1வதுலேருந்து 5வது வரைக்கும் பார்க்குற பொழுது காலையில் சாப்பிடாமல் வந்துட்டு மதியானம் சத்துணவு திட்டத்துக்காக அதில் சாப்பிடுற குழந்தைகளாக இருந்தார்கள். இதை நேரிலேயே பார்த்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது, எந்த வளர்ச்சி அடைந்த நாடும் கிடையாது, வளர்ச்சி அடையாத நாட்டிலையும் கிடையாது, புரட்சி நாடுகளிலையும் கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது, நம்முடைய இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மட்டும் காலை உணவு திட்டத்தை தொடங்கிய முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். இதை வந்து கேள்விப்பட்டு கனடா நாடு தொடங்குகிறது, ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தொடங்குகின்றன. அப்படின்னா உலகத்துக்கே வழிகாட்டுகிற ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்று நாங்கள் வருகிற பொழுது நம்முடைய குரு மாரிமுத்து அவர்கள் சொன்னார்களே, அது உண்மையா இல்லையா? எந்த திட்டமும் நாம் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு செல்கிறோம், அதைத்தான் மற்றவர்கள் எல்லாம் பின்பற்றுகிறார்கள். எனவே இந்தியாவுக்கு முன்னோடி திட்டங்களாக தமிழ்நாட்டில் திட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன, அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன, சிறப்பாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை அறிவித்தாங்க, தேர்தல் வந்துச்சு, கொடுத்தாங்க, அப்புறம் படிப்படியாக குறைச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் முதல்ல 1,15,00,000 பேருக்கு கொடுத்தோம். இப்போ 1,30,60,000 பேருக்கு கொடுக்குறோம். உயர்த்தி கொடுக்குற மாநிலம் தமிழ்நாடு. எந்த காரணத்தையும் சொல்லி நீக்கலை, குறைக்கலை, கூட்டி இருக்கிறோம். இதுதான் மக்களுக்கான அரசு, மக்களுடைய அரசு. எனவே இந்த மக்களுக்கான அரசை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருத்தை ஒவ்வொருவரும் வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய அவசியம். அதுதான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம். எனவே அதை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள் என்று இந்த மடிக்கணினி இந்த விலையில்லா மிதிவண்டி வழங்குகிற நிகழ்ச்சியிலே கேட்டு
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. தள்ளி விட்டுறாம ஒரு நிமிஷம் அமைதியாரு. கொஞ்சம் அப்படியே 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 அமைதியா. ஏய் ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார முடியும். நீங்க 2 நிமிஷம் அப்படியே டைம் உட்கார். அடுத்து ரஜாதோட்டி பள்ளியுடைய தலைமை ஆசிரியரும் இந்த நிகழ்வை 12 மணி நேரத்திற்குள் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருந்த இந்த பள்ளியுடைய தாமரோடு இணைந்து நடத்தி கொடுத்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமாள் அவர்கள் பொன்னாடி அணிந்து கௌரவம் செய்கிறார். கிறிஸ்தவ மாணவர்களுக்கு பாருங்க சென்டர்ல சார் வணக்கம் சார். ஓகேங்க சார்.